வணக்கம் அன்பான நண்பர்களே. ஒரு கேள்வி. நாம் அனைவரும் அதிகாலையில் எழுந்து எத்தனையோ வேலை செய்கிறோம். ஆனால் நமது வருமானத்தை, பணவரவை நேரடியாக வரவேற்க ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கிறோமா? பணம் என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலின் தேவதை மகாலட்சுமி. அவளை மகிழ்விக்கும் விதத்தில் நாம் வழிபடாவிட்டால் நம் சம்பாதிப்பு சிரமமாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, தினமும் காலையில் வெறும் 10 நிமிடம் மட்டும் செய்தால் போதும். அது உங்கள் வீட்டிற்கு செல்வத்தின் ஆற்றலை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இது ரகசியமல்ல, விஞ்ஞானமான ஆன்மீகம். கவனத்தோடு பாருங்கள். முதலில் பணத்தை பற்றி ஆன்மீகமாக சிந்திப்போம். பணம் தேவைதான். ஏன்? முதலாவது, கடமைகளை நிறைவேற்ற, குடும்பத்தை பராமரிக்க, சமூக கடன்களை தீர்க்க. இரண்டாவது, தானம் செய்ய, பிறருக்கு உதவ. இது மிகப்பெரிய புண்ணியம். மூன்றாவது, மன அமைதிக்கு. நிதி பற்றாக்குறை மனக்கவலையை உண்டாக்கும். பிரச்சனை என்னவென்றால், நாம் பணத்தை மட்டுமே நோக்கி வேலை செய்கிறோம். ஆனால் செல்வத்தின் மூலமான லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க மறக்கிறோம். இது ஒரு ஆற்றல் தடையை உருவாக்குகிறது. இன்றைய வழிபாடு அந்த தடையை அகற்றும் ஆன்மீக கருவி. இப்போது நேரடியாக அந்த 10 நிமிட வழிபாட்டிற்கு வருவோம். இதற்கு சிறப்பான எதுவும் தேவையில்லை. உங்கள் பூஜை அறையில் இதை செய்யுங்கள். முதலாவது, ஒரு பித்தளை அல்லது செம்பு நீர் பாத்திரம். இரண்டாவது, மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி ஒன்று. மூன்றாவது, சந்தனம், குங்குமம், விபூதி. நான்காவது, மஞ்சள் அரிசி அல்லது எள். ஐந்தாவது, ஒரு தீபம் மற்றும் சிறிய மணி. படி 1, இடத்தை தயார் செய்தல். 2 நிமிடம். காலை குளித்த பின் மஞ்சள் அல்லது சிவப்பு ஆடை அணியுங்கள். பூஜை மேஜையில் மஞ்சள் துணி விரித்து லக்ஷ்மி அம்மாவின் படத்தை வைக்கவும். அவர் படத்தின் வரபுறம் ஒரு சிறிய கலசம், தாம்பலத்தில் நீர் நிரப்பிய பாத்திரம், மேலே தேங்காய் வைக்கவும். இது வளத்தின் களஞ்சியம். படி 2, ஆவாகனம் மற்றும் அலங்காரம். 2 நிமிடம். ஓம் மகாலட்சுமியை நம என்று சொல்லி மஞ்சள் அரிசியை தூவி அம்மாவை ஆவாகனம் செய்யுங்கள். பிறகு சந்தனம், குங்குமம், விபூதி அணிவிக்கவும். பூக்கள் சாத்துங்கள். மிகவும் சிறந்தது மஞ்சள் பூக்கள். படி 3, முக்கிய மந்திரம் மற்றும் பிரார்த்தனை. 3 நிமிடம். விளக்கை ஏற்றி மணியை அடித்து கண்களை மூடி உங்கள் குடும்ப வருமான குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். மந்திரம்: ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ஷா வித்மஹே விஷ்ணுபந்யை ஷா தீமஹி தந்தோ லக்ஷ்மி பிரதோஷயாத். இந்த மந்திரத்தில் ஸ்ரீம் என்பது செல்வத்தின் பீஜம். இது லக்ஷ்மியையும் விஷ்ணுவின் பத்னியாகிய அவரின் இயல்பையையும் தியானிக்க செய்து அவர் நம்மை ஞானப்பண கருவியாக்கும்படி பிரார்த்திக்கிறோம். படி 4, நெய்வேத்தியம். 2 நிமிடம். அம்மாவுக்கு குங்குமப்பூ வண்ணம் ஏறிய பால் அல்லது பாயாசம் படைக்கவும். இல்லையெனில் வெல்லம் மற்றும் எள் கலந்து படைக்கலாம். இது இனிப்பான வரவுகளை அழைக்கும். படி 5, ஆராத்தி மற்றும் சமர்ப்பணம். 1 நிமிடம். ஆராத்தி செய்து பூஜையில் பயன்படுத்திய மஞ்சள் அரிசி பூக்களை அந்த கலசத்திலிட்டு, அம்மா, என் வருமான ஓட்டத்தை திறந்து என் கடமைகளை நிறைவேற்றும் வகையில் அருள் புரியும் என்று பிரார்த்தியுங்கள். இந்த எளிய வழிபாடு ஏன் வேலை செய்கிறது? முதலாவது, காலை நேரம், பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் வாயுமண்டலம் சுத்தமாக இருக்கும். உங்கள் பிரார்த்தனைகள் நேரடியாக செல்லும். இரண்டாவது, மஞ்சள் நிறம். இது சூரியனின் நிறம், செல்வத்தின் குறியீடு. மஞ்சள் துணி, பூ, அரிசி அனைத்தும் செல்வத்தின் அதிர்வுகளை ஈர்க்கும் ஆண்டனா போல் வேலை செய்கின்றன. மூன்றாவது, ஸ்ரீம் பீஜம். இந்த ஒளி பிரபஞ்சத்தின் செல்வ ஆற்றலுடன் ஒத்ததிர்வு உடையது. நான்காவது, நிலைத்தன்மை. தினசரி செய்வதால் நீங்கள் ஒரு சீரான செல்வ அலைவரிசையை உருவாக்குகிறீர்கள். பணம் திடீரென்று வராது, ஆனால் வருவாய்க்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து சேரும். கவனிக்க, இது சோம்பேறித்தனமாக பணம் கிடைக்கும் மந்திரமல்ல. இது உங்கள் உழைப்பு, புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் நேர்மையான வழிகளில் பணம் வரும் வழிகளை திறக்கும். இந்த தினசரி 10 நிமிட பூஜையுடன் இந்த செயல்களை சேர்த்தால் விளைவு பல மடங்கு அதிகரிக்கும். முதலாவது, வியாழக்கிழமை சிறப்பு. வியாழன் லக்ஷ்மி தேவியின் கிழமை. அன்று ஹல்வா அல்லது மஞ்சள் துண்டு நெய்வேத்தியம் செய்து ஏழைகளுக்கு பகிரலாம். இரண்டாவது, தானம். ஒவ்வொரு வியாழனும் மஞ்சள் பூக்கள் மற்றும் எள் சிறிய அளவு கோவிலில் தானம் செய்யுங்கள். மூன்றாவது, வீட்டு சுத்தம். சமையலறை மற்றும் பணம் வைக்கும் இடத்தை குப்பை இல்லாமல் சுத்தமாக வைத்திருங்கள்.
உடைந்த பாத்திரங்களை வீட்டில் வைக்காதீர்கள். 4வது நன்றி கடிதம். ஒரு நோட்புக்கில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் செல்வங்களுக்கு, சிறியவை கூட, தினமும் நன்றி எழுதுங்கள். நன்றி மேலும் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். நண்பர்களே, இந்த வழிபாடு உங்கள் மனநிலையை மாற்றுகிறது. பணம் கிடைக்காது என்னும் பயத்திலிருந்து லக்ஷ்மி அம்மா என் வீட்டில் வசிக்கிறார் என்னும் நம்பிக்கைக்கு உங்களை கொண்டு செல்கிறது. இந்த நம்பிக்கைதான் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் தைரியத்தை தரும். இன்றே தொடங்குங்கள். ஒரு மஞ்சள் துணி, ஒரு மஞ்சள் பூ. இதுவே உங்கள் செல்வ யாத்திரையின் தொடக்கம். லக்ஷ்மி அம்மாவின் கருணையும் குபேரனின் செல்வமும் உங்கள் வீட்டை நிரப்பட்டும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நம்பிக்கையை லைக்காக காட்டுங்கள். ஷேர் செய்து பலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இது போன்ற பிரச்சனைக்கு தீர்வான ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. கருத்துக்களில் ஜெய் லக்ஷ்மி மாதா என்று எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களை 7 நாட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நிறைந்த செல்வம் கிட்டட்டும். நமஸ்காரம்.